தேவனுடையதான வார்த்தைகளை இன்றைய நாளிலே பகிர்ந்து கொள்வதோடு நாங்கள் தேவனுடையதான வார்த்தைகளே வாழ்கின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தருகிறதான ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கிறது. என் அன்பான சகோதரியே, இன்றைய நாளிலே நான் ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் விரும்புகின்றேன். சத்தியத்துக்குள்ளாக நாங்கள் வளர வேண்டும், சத்தியத்தை அறிகின்ற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், சத்தியத்திலே நிலைநிற்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை எங்களுக்கு தரக்கூடியவராயிருக்கின்றார். இன்றைய நாளிலும் என் அன்பானவர்களே, நாங்கள் முதலாவதாக வாசிக்கப் போகின்றோம். மீகா எழுதியதான புத்தகம், தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். என் அன்பானவர்களே, வேத வசனம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். ஆகவே நன்மை தீமை இன்னதென்று நாங்கள் அறியாதவர்கள் அல்ல, அறியாமல் வாழ்கின்றவர்கள் அல்ல. நாங்கள் எங்களுக்கு நன்மை தீமை இன்னதென்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். என் அன்பானவர்களே, அதிகமான வேளைகளிலே நாங்கள் கேட்கின்ற கேள்விகள் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் இப்படி உடுத்தினால் தவறா? நாங்கள் இந்த காரியங்களை சாப்பிட்டால் தவறா? இப்படியான பொருட்களை யாராவது வாங்கினால் நாங்கள் தவறா? இப்படியானதான காரியங்களை நாங்கள் செய்தால் இது தவறா? இப்படியாக திருமண வாழ்க்கை நடத்தினால் தவறா? அதிகமான கேள்விகளை நாங்கள் கேட்கின்றோம். ஊழியக்காரர்களாக இருக்கலாம் அல்லது வருவதாக இருக்கலாம். நாங்கள் அதிகமான கேள்விகளை கேட்கிறோம். ஏன் இந்த கேள்விகளை கேட்க காரணம் என்ன? என் அன்பான சகோதரியே, இந்த கேள்விகளை நாங்கள் கேட்க காரணம் என்ன? இது உண்மையிலே எங்களுக்கு தெரியாத காரணங்களா? இவைகளை குறித்து நாங்கள் அறியாது இருக்கிறோமா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என் அன்பான சகோதரியே, சில வேளைகளில் கேட்கின்றோம், விக்கிரகங்களுக்கு படித்ததை சாப்பிடுவது சரியா? அல்லது அப்படியான ஒரு சாலத்திலே நான் போய் சாப்பிடுவது சரியா? அல்லது இப்படியானதான ஒரு காரியத்தை பிடித்து சாப்பிடுவது சரியா? இப்படியான கேள்விகளை நாங்கள் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என் அன்பான பிள்ளைகளே, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகின்றேன். சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படியான கேள்விகள் நாம் எதற்காக இப்படியானதான நிலைமைகள் எங்களுக்கு ஏற்படுகிறது? என் அன்பான பிள்ளைகளே, வேதம் எங்களுக்கு இதை குறித்து அழகாக சொல்லித் தருகிறது, கற்றுத் தருகிறது.
நான் இன்று நாளிலே உங்களை கற்றுத்தர விரும்புகிறேன் சத்தியத்தை. ஏனென்றால் சத்தியத்தை நீங்கள் கற்று உள்ளத்தின் ஆழத்திற்கு எடுக்க வேண்டும் என்பார்களே. உங்களுடைய வாழ்க்கைக்கு இவைகள் தெரியாதவைகள் அல்ல, தெரிகின்றது. ஆனால் இங்கே சில போராட்டங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த இரண்டு போராட்டங்களை முதலாவதாக நான் காட்டித்தர விரும்புகிறேன். பார்ப்போம். எங்களுக்கு வேதம் சொல்கிறது. என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். கொலோசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவா. இங்கே சொல்லுகிறது பாருங்கள், லௌகீக ஞானம் இது கிறிஸ்துவின் ஞானம் அல்ல, உலக ஞானம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவரும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. என் அன்பானவர்களே, இங்கே நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பாரம்பரிய எங்களுடைய நடத்தைகள், பாரம்பரியமாக எங்களுடைய வாழ்க்கையில் செய்து வந்த காரியங்கள் இருக்கிறது. இந்த பாரம்பரிய காரியங்களை நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அவற்றை கைவிடுவதற்கு அதிகமானவருக்கு விருப்பமில்லை. பாரம்பரியமான முறையிலே நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். எங்களுடைய அப்பா இப்படி செய்தார், அப்பாவுடைய அப்பா அப்படித்தான் வாழ்ந்தார், அவருடைய அப்பா அப்படித்தான் வாழ்ந்தார், என்னுடைய நானும் இப்படித்தான் வாழ்கிறேன், என்னுடைய பிள்ளையும் இப்படித்தான் வாழ வைக்க போகிறேன். இது பரம்பரையாக ஏற்படுகிற உணர்வுகள். என் அன்பானவர்களே, நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் சமயமாக இருக்கலாம், ஜனங்கள் ஜாதிகளாக இருக்கலாம், இவைகளுக்குரிய முறைப்பாடுகள் கிறிஸ்துவுக்கு உரியவைகள் அல்ல. உதாரணத்துக்கு இப்படியாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த பாரம்பரியத்திலே வந்தவர்களாக இருப்பீர்களா என்று சொன்னால், தமிழ் இனத்திலே இருந்து வந்தவர்களாக இருந்தால், மனைவி கணவன் சாப்பிடும் முன் சாப்பிட மாட்டார். அதில் சில நன்றதான பாரம்பரியத்திலே ஊறினவர்கள் கணவன் சாப்பிட்டு கொடுத்த தட்டிலே தான் அவர் சாப்பிடுவார். என் அன்பானவர்களே, இந்த காலம் கணவனும் மனைவியும் வேலை செய்ய போற காலம். முன்பு மனைவி வீட்டிலே இருந்தார், சமைத்து வைத்தார், அவர் வந்து கணவன் சாப்பிட்டதற்கு முன்பாக காத்திருந்து சாப்பிடுவார். ஒரு மனிதன் சொன்னார் இப்படியாக, எனக்கு கிடைத்திருக்கிற மனைவி என்றால் சூப்பரே சூப்பர், மிகவும் நல்லவள், மிகவும் அனுசரிக்கின்றவள்,
நான் எத்தனை மணிக்கு பிறகு வீட்டுக்கு போகிறேனோ நான் சாப்பிட்ட பின்புதான் அவள் சாப்பிடுவாள். பக்கத்தில் இருக்கிறதான மனுஷன் கேட்டான, அப்பா இப்படியான மனைவியா இந்த காலத்துல பெரிய சந்தோஷமா இருக்கே. அவன் சொல்றான், ஆமா நான் போய்த்தான் சமைக்க இருக்கிறது, சமைச்ச பிறகுதான் அவளும் வந்து என்னோட சாப்பிடுவாள். அவளை சாப்பிடாத காரணம் புருஷன் கொடுத்து சாப்பிட வேண்டும், அவர் தான் போய் சமைக்க இருக்குது. என் அன்பானவர்களே, இந்த பாரம்பரியங்கள் எங்கே வந்தது, எப்படியாக வந்தது? இவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு உரியவைகள் அல்ல என்று வேதம் ஆழமாக சொல்கிறது. அப்படியானால் இவைகள் பரம்பரையாக நமது முன்னோர்கள் காட்டிய வழிகளிலே கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை தெரியாதவர்கள் அந்நிய ஜாதியாய் அந்நிய தெய்வங்களை வணங்கி அவைகளுக்கு கீழ்பட்டிருந்ததான முறைமையில் இருந்த காலத்திலே எங்களுடைய பரம்பரையினர் காட்டி தந்ததான காரியங்களை நாங்கள் இன்னும் பிடித்து கொண்டிருக்கின்றோம். அவற்றை பெருமையாகவும் பேசிக்கொள்ளுகின்றோம். நான் இன்ன இனத்துக்குரியவன் அல்லது இன்ன இப்படியாக வந்தவன் ஆனபடியினாலே இப்படித்தான் நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று, அல்லது இந்த காரியத்தை செய்யவில்லை என்றால் இது என்னுடையதான சமூகத்துக்கு, என்னுடையதான ஜாதிக்கு இது ஒரு குறைவு நினைக்கின்றோம். என் அன்பானவர்களே, பவுல் அடிகளார் அழகாக கொலோசியரிலே சொல்லுகின்றார், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவரும் உங்களை கொள்ளையிட்டு கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கை பண்ணுகின்றார் பவுல் அடிகளார். ஏமாந்து போயிடாதீங்க. உங்களுக்கு ஜனங்கள் சொல்றதான பரம்பரை முறைமைகள், சமூக முறைமைகள், சமுதாய முறைமைகள், இவைகள் கிறிஸ்துவுக்குரியதா என்பதை நாங்கள் நிறுத்து பார்க்க வேண்டியவளாக இருக்கின்றோம். பாருங்கள், பவுலடிகளார் சொல்கிறார், அது மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்துக்காரங்க சொல்லுங்க, எங்களுக்குள்ளே இருக்குதா பாரம்பரிய முறைமைகள் இருக்குதான்னு கேளுங்க. பக்கத்துக்காரங்க, பாரம்பரிய முறைமை இருக்குதா எங்களுக்குள்ள? இருக்குதா? கட்டாயமாக செய்ய வேண்டும் என்ற காரியங்கள் நாங்கள் செய்கிறோமா இல்லையா? பாரம்பரியம். நாங்கள் வாசிப்போம். 1 பேதுரு 1 அதிகாரம் 18வது வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா தேவனுக்கு? ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கே பேதுரு சொல்லுகிறார், உங்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியம் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் உங்களை அவர் மீட்கவில்லை, அழிவில்லாத அந்த ஜீவனுள்ள இரத்தத்தினாலே அவர்களை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவா. என் அன்பானவர்களே, நீங்கள் மீட்கப்பட்டது இந்த பாரம்பரிய வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும்.
மனுஷ முறைமையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்பது ஒரு வெள்ளியினால் பொருளினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த மனுஷ முறைமைகளை, பாரம்பரிய முறைமைகளை நீங்கள் விட்டு வெளியே வருகிறீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு செய்கின்ற கௌரவமாக இருக்கிறது. எங்களுக்கு திருமணம் கேட்க போகிறதால் இப்படித்தான் நாங்கள் செய்ய வேண்டும். திருமண வாழ்க்கை இப்படி என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும். குழந்தை பிறந்தால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று பாரம்பரியத்திலே நாங்கள் வைத்திருக்கிறோம். இவைகள் கிறிஸ்துவினுடையவைகள் அல்ல. இவைகள் மனுஷர் பரம்பரையாக எங்களுக்கு காட்டி தந்த காரியங்கள். இவைகள் நின்று கிறிஸ்து எங்களை வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்டுக்கொள்ளவில்லை. அவருடைய சுய இரத்தத்தினாலே, விலை மதிக்க முடியாததான இரத்தத்தினாலே அவர் எங்களை மீட்டுக்கொண்டார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், ஆமென். என் அன்பானவரே, என் தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நீங்கள் இந்த சத்தியங்களை அறியவில்லை என்றால் உண்மையாகவே நாங்கள் மீண்டும் குளித்த பன்றி மீண்டும் சேற்றுக்களே போவது போல நன்மையான காரியங்களை அறிந்த நன்மைகளை விட்டு நாங்கள் தீமைக்குள்ளே செல்வதாக அறிகிறோம். மீகா புத்தகத்திலே கண்டீர்கள், மனுஷனே நன்மை இன்னதென்று கர்த்தர் உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். ஆனால் அவற்றை நாங்கள் பின்பற்றாமல் லௌகீக ஞானத்தினாலும் மனுஷருடைய முறைமையினாலும் பரம்பரைக்குரிய காரியங்களினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவைகள் மாற்றப்பட வேண்டும். பக்கத்துக்காக சொல்லுங்க, தட்டிட்டு சொல்லுங்க, இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இவைகள் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் இன்னும் இந்து அல்ல, நான் இன்னும் முஸ்லீம் அல்ல, நான் இன்னும் பௌத்தன் அல்ல, நான் கிறிஸ்துக்குரியவன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவா? எத்தனை ஒத்துக்கொள்ளுங்கள்? ஆமென். நான் கிறிஸ்துக்குரியவன். ஆமென். அவருடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். பாரம்பரியங்கள் எனக்கு வேலை இல்லை, பாரம்பரிய முறைமைகள் எனக்கு வேலை இல்லை, மனுஷர் முறைமைகள் எனக்கு தேவையில்லை. எனக்கு இருக்கின்றது கிறிஸ்து காட்டிய வழி ஒன்றுதான் எனக்கு முக்கியமாயிருக்கிறது. என் அன்பானவர்களே, இரண்டாவது காரியமாக நான் காட்டித்தர விரும்புகிறேன். ஏன் இப்படியான காரியங்களுக்குள்ளாக ஜனங்கள் செல்ல காரணம்? வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. இரண்டாவது காரியம், எபேசி 2வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை வாசிப்போம். எபேசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை வாசிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் என்னத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய இரத்தத்தினாலே, ஜீவனுள்ள இரத்தத்தினாலே எங்களை கழுவி விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே மீட்டு
அவருடைய கிருபையினாலே எங்களை ரட்சித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. என் அன்பாளர்களை இங்கே பவுல் அடிகளார் சொல்லுகிறார் எப்படி என்றால், நீங்கள் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்பபடியாகவும் கீழ்ப்படியாக பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே மாமிச இச்சைகளின்படி நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். என் அன்பானவர்களே, உலகத்து முறைமைகள் எங்களை பிடித்திருக்கிறது. உலக காரியங்களிலே நாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்து ஜனங்கள் என்ன செய்கிறார்களோ அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்குள்ளாக நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன். திருமண வீடு ஒன்று நடந்தால் திருமணம் செய்கின்ற வேளையில் சில இடங்களை நாங்கள் காணுகின்றோம். மணமகனும் மணமகளும் திருமணம் முடிப்பதற்கு முன்பாகவே ஃப்ரீ ஷூட் என்ற பெயரிலே பாடல்களை போட்டு ஆட்டமாடி பாய்ந்து விழுந்தெழுந்து உருண்டு இரண்டு பேரும் கட்டி பிடித்து உருண்டு எழுந்து எல்லா ஆட்டமும் பாடுகிறார்கள். இது கிறிஸ்தவ முறைமையா உலக முறைமையா? எங்கிருந்து வந்தது? சிலருடையதான செத்த வீடுகளுக்கு சென்றால் அங்கே வெத்தலை பாக்கு, புகையிலை, சுருட்டு, வீடு, சீரட் எல்லாம் இருக்கும். என்னன்னு கேட்ட சொல்றால் வெளியிலேருந்து ஆக்க வாராங்க தானே, அவங்களுக்கு வேணும். என் அன்பானவர்களே, நான் உங்களுக்கு கேட்கிற காரியம்தான், இவைகள் கிறிஸ்துவுக்குரியவைகளா உலகத்துக்குரியவைகளா? நாங்கள் எங்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிருபையினாலே எங்களை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக பிடியில் நின்று இயேசு கிறிஸ்து எங்களை வெளியே கொண்டு வந்திருக்கின்றார். கரங்களை தட்டுவதற்கு ஹல்லேலூயா. அவர் செய்ததான இந்த காரியம் ஒரு சாதாரண காரியம் அல்ல. இங்கே சொல்லப்படுகிறது, கோப ஆக்கினையின் பிள்ளைகளாயிருந்த எங்களை, கோப ஆக்கினையின் பிள்ளைகளாயிருந்த எங்களை அவர் மீட்டுக் கொண்டார். என் அன்பான பிள்ளைகளே, நீங்கள் விளைக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மாமிசமும் எங்களுடைய ஆசையும் உலகம் காட்டுகின்ற முறைமையின்படி நாங்கள் மீண்டும் செல்கின்றோம். அந்த இடத்துக்கு செல்கின்றோம். மீண்டும் நாங்கள் அந்த பழைய வாழ்க்கைக்கு, உலகத்திலிருந்து முறைமைக்கு நாங்கள் செல்லுகின்றோம். என் அன்பான தேவப்பிள்ளையே, உலகத்தினரை சபைக்கு கொண்டு வா, உலகத்தில் உள்ளவர்களை சபைக்கு கொண்டு வா, ஆனால் உலகத்தை சபைக்குள்ளே கொண்டு வராது. மீண்டுமாக சொல்லுகிறேன், உலகத்தில் உள்ளவர்களை சபைக்கு கொண்டு வா, ஆனால் உலகத்தை சபைக்குள்ளே கொண்டு வராது. நீ உலகமாய் மாறாது. என் அன்பான தேவப்பிள்ளையே, இந்த காலை வேளையிலே
நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நான் அதை செய்யலாமா, அதை செய்யக்கூடாதா, இதை செய்யலாமா என்று நாங்கள் கேட்க வேண்டியதில்லை. தேவன் நன்மை இன்னது என்றும் தீமை இன்னது என்றும் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார். நாங்கள் மேலும் வாசிப்போம். இதற்கு வேதத்திலே காணுகிறோம், இந்த உலகத்தினாலே வாழ்கின்ற வாழ்க்கையிலே என்ன நிலைமை இருக்கிறது. நாங்கள் யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகஞ்சனாகிறான். ஆமென், ஆமென். பாருங்கள், இங்கே சொல்லுகிறார், விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். நாங்கள் நினைக்கலாம், திருமணத்தில் தானே இந்த காரியத்தை செய்கிறோம், மரண வீட்டில் தானே இந்த காரியத்தை செய்கிறோம், வீடு குடிபுற வேலையில் தான் ஒரு கொண்டாட்டம் இருக்கிற வேலையில் தான் இவைகளை செய்கிறோம். என் அன்பானவர்களே, நீ அப்பொழுதே தேவனுக்கு பகைஞனாய் மாறுகிறாய். நீ உலகத்தை சிநேகித்து, உலகத்தை சந்தோஷப்படுத்தி, உலக முறைமையிலே வாழ்க்கையை நீ நடத்தி, உலகத்துக்குரிய காரியங்களுக்குள்ளாக ஜீவிக்க நீ காலெடுத்து வைக்கிற வேளையிலேயே தேவனுக்கு பகைஞனாகிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே நாங்கள் நினைக்கிறோம், இந்த ஒரு காரியத்திலே மட்டும்தான் நான் இப்படி செய்கிறேன், அந்த காரியத்திலே மட்டும்தான் நான் அப்படி செய்கிறேன். என் அன்பான சிவபிள்ளையே, சத்தியங்கள் சத்தியங்களே, சத்தியத்தை யாராலும் மாற்ற முடியாது. சத்தியத்தை மாற்றுவதல்ல என்கிற கடமை, சத்தியத்தை கீழ்ப்படிதான் எங்களுடைய கடமை. சத்தியத்தை அறிந்தும் அறிந்தும் அதற்கு எதிராக வாழ்வது தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறார். ஆறுபடியினால் என்ன அன்பானவர்களே, என்ன செய்யும்படியாக யோவான் சொல்லுகிறார் என்றால், பாருங்கள், 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், அவருடைய கற்பனைகளை, அவருடைய வசனத்தை கைக்கழுவுற இடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். உலக முறைமைகள், உலகத்தை சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், இவைகளை செய்து கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம், இவைகளுக்கு கிறிஸ்துக்குரியவைகள். என் அன்பானவர்களே, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதனால் மட்டுமே நீ அவருக்கு உரியவன் என்பதை நீ நிரூபிக்கின்றாய், ஸ்திரப்படுத்துகின்றாய். என் அன்பான சகோதரா சகோதரி, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற வேளையிலே இந்த காரியங்களை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். காலத்தை பார்த்தால் போதுகளாக இருக்க வேண்டிய நாங்கள் இன்னும் பால் குடிக்கிற பிள்ளைகளைப் போல இது நான் செய்யலுமா, அது செய்யலுமா. என் அன்பான சிவப்பிள்ளையே, நீ சினைத்துப்பார், உன்னுடைய சிறு பிள்ளைகள் தான் கேட்பார்கள், அப்பா நான் உடுப்புடுத்தவா, அப்பா நான் குளிக்க வேணுமா, கேட்க வேணும், கேட்டுதான் செய்வார். 20 வயது பிள்ளையும் வந்து அப்பா நான் குளிக்க வேணும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க?
என் அன்பானவளே, சபைக்கு போறதுக்காக விളിக்கிற வேளையில சுரேஷை பார்த்து பூஜா கேட்குதா, அப்பா நான் உடுத்த வேணுமா? என்ன சொல்லி இருக்குது? என் அன்பானவர்களே, அப்படியான ஒன்று இல்லை. நாங்கள் காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டியவர்கள், மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டிய நாங்கள் இது சரியா அது சரியா என்று தர்க்கம் பண்ணி வாழ்கின்றவர்கள் அல்ல. நன்மை இன்னதென்றும் தீமை இன்னதென்றும் எங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். என் அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அதைத்தான் தேவனிடம் எதிர்பார்ப்பது. மனுஷ பாரம்பரியங்களின்படி கிறிஸ்துவிடம் பல காரியங்களை செய்ய சொன்னார்கள், யூத முறைமைகளின்படி. ஆனால் அவர் அதை செய்யவில்லை. ஏன்? நான் வந்தது என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே. ஓய்வு நாளிலே பிரசங்கிப்பதோ ஓய்வு நாளிலே சுகமாக்குவது அது தவறாக கருதப்பட்டது. யூதர்களுடைய நியதி அது. ஆனால் கிறிஸ்து அவர் சென்ற சினகோக்களிலே எல்லா இடங்களிலும் அதை செய்தார், தேவாலயங்களிலே செய்தார். என் அன்பான தேவப்பிள்ளையே, மனுஷ முறைமைகள் அல்ல, உலக முறைமைகள் அல்ல, நாங்கள் கிறிஸ்துவின் முறைமைகளுக்குரியவர்கள். ஹல்லேலூயா! எத்தனை ஒத்துக்கொள்றீங்க? ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் இன்னும் இவைகளை பற்றி கதைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அல்ல, அவற்றை தீர்மானத்தோடு செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்பான தேவப்பிள்ளையே, ஏன் இப்படியான காரியங்களிலே இடரல் எங்களுக்கு ஏற்படுகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பினை குறித்தும் உங்களுக்கு உணர்த்துவார். சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து இன்னும் சேர்ந்து ஒன்று பாவத்தை குறித்து சொல்லுவோம், சத்தமா வாய்த்தல் சொல்லுவோம். பாவத்தை குறித்த, நீதியை குறித்த, நியாய தீர்ப்பினை குறித்த அவர் எங்களுக்கு உணர்த்துவார். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருகின்றார். பரிசுத்த ஆவியானவர் வந்ததற்கு பின்பாக அவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். நீ செய்கின்ற சகல காரியங்களிலும் அவர் உன்னோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இதை மறந்து விடாது. நீ செய்கிற சகல காரியங்களும் அவர் உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என் அன்பான தேவப்பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நீ நல்லா உழைக்கொள். இந்த ஆவியானவருடையதான வழி நடத்தல்களுக்கு இல்லாமல் போகிற வேளையிலே, அல்லது ஆவியானவருடையதான சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க போகிற வேளையிலே, நல்லது ஆவியானவருடையதான வழி நடத்தலை நாங்கள் வேண்டாம் என்று தள்ளி விடுகிற வேளையில் தான் நாங்கள் கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கின்றோம். இது சரியா, அது சரியா, அப்படி சரியா, இப்படி சரியா, அப்படியா? தாவீது ராஜா யுத்தத்துக்கு போய் வருகிற வேளையிலே அவருடைய மனைவி பிள்ளைகள், அவருடைய யுத்தத்துக்கு சென்றவர்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் வந்து வேறு அந்நிய ஜாதிகள் எடுத்து போயிடுறார். தாவீது ராஜா
ஆண்டவரை கேட்கிறார், ஆண்டவரே நான் அந்த தண்டனை தொடரவா? நான் பின்தொடர்ந்து போனால் அவற்றை மீண்டும் எனக்கு தருவீரா? ஆண்டவர் சொல்றார், ஆமா நீ போ, வழி நடத்து. ஆண்டவர் கொடுக்கிறார் வழி நடத்து. இன்னொரு முறை யுத்தத்துக்கு போற வேளையில பெலிஸ்தியர் வந்திருக்கிறார்கள். அவர் தேவனை கேட்கிற, ஆண்டவர் யுத்தத்துக்கு நான் செல்லவா? ஆண்டவர் சொன்னார், நீ நேரடியா போக வேண்டாம், நீ சென்று முசுட்டை செடி கொடிகளின் மத்தியிலே மறைந்திரு. அப்பொழுது ஒரு முசுட்டை கொடிகளின் மத்தியிலிருந்து நான் உன்னோடு பேசுவேன். அந்த முசுட்டை கொடி செடிகளிலே இருக்கிற இரைச்சலின் சத்தத்தை கேட்கிறவளையிலே நீ அவர்கள் மேல் யுத்தத்துக்கு செல்ல. தேவனுடைய வெளிப்படுத்தல், பரிசுத்த ஆவியுடைய வெளிப்படுத்தல், அவருடைய வழி நடத்தல் எப்பொழுது எங்களை விட்டு விடுகின்றதோ உலகத்தையும் மனுஷரையும் அவர்களுடைய செய்கைகளையும் பின்னோக்கி செல்கிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நான் உங்களுக்கு தாவீது ராஜாவோட வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை காட்டி தந்த, அவங்களுக்கு எப்படி அதிலிருந்து தாவீது ராஜா விடுதலை அடைந்தாரை காட்டி தர விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், எல்லா ஜனங்களும் யுத்த போகிறதுக்கு போகிற காலம் வருகிறது. எல்லாரும் யுத்தத்துக்கு போகிறார்கள். தாவீது ராஜா வீட்டிலே மேல்மாடியிலே இருக்கிறார். அவர் நின்று அந்த மேல்மாடியிலே உலாவி பார்க்கிற வேளையிலே ஒரு பெண் குளித்துக் கொண்டிருக்கிறதை காண்கின்றார். அவளை அழைத்து அவளோடு சாயரிக்கின்றதாக வேதம் சொல்லுகிறது. என் அன்பானவர்களே, இதன் நிமித்தமாக அவள் கர்ப்பவதியாகின்ற வேளையிலே அவளுடைய கணவராகிய உரியாவை வரவழைத்து அவரை குடிக்க கொடுத்து அவரை வீட்டுக்கு செல்ல சொல்லுகின்றார். ஆனால் அவன் செல்லவில்லை. இதன் நிமித்தமாக உரியாவின் கரங்களிலே ஒரு கடிதம் ஒன்று கொடுத்து சென்று யோவாபிடம் சென்று யுத்த களத்திலே அந்த உரியாவை முன்னே அனுப்பி அவனை கொல்ல வைக்கின்றான். இந்த கதை நன்றாக உங்களுக்கு தெரியும். நான் காட்டாத ஒரு பக்கத்தை இன்று காட்டித்தர விரும்புகின்றேன். என்னோடு அவதானமாக ஒரு செவிகளை செலுத்தீர்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு நினைக்கின்றேன். அவன் கொலை செய்தது பின்பு தீர்க்கதரிசி வந்து இந்த காரியத்தை சொல்லுகின்றான். அறிவிக்கின்ற வேளையிலே தாவீது தான் மறைத்து வைத்திருந்த காரியம் வெளியாக வந்திருக்கிறது. ஆறுபடியினாலே தாவீது தான் தேவனிடம் வருகின்றான். தேவனிடம் வந்து மன்னிப்பு கேட்கின்றான். எப்படியாக அவன் மன்னிப்பு கேட்கின்றான் நான் உங்களை காட்டித்தர விரும்புகின்றேன். என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீத புத்தகம் 51வது சங்கீதம். 51வது சங்கீதத்திலே தாவீது இந்த காரியங்களை குறித்து மிகவும் நல்லதான முறையிலே பேசுகிறதை நாங்கள் காணுகிறோம். என் அன்பான சிவப்பிள்ளையே, அவன் சொல்லுகிறதான காரியம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. என் அன்பான சிவப்பிள்ளைகளே, நாங்கள் வாசிக்க போகின்றோம் 51வது சங்கீதம் முதலாவதாக 10வது வசனத்தை வாசிப்போம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். என் அன்பானவர்களே, எல்லாமே பரிசுத்த ஆவிதான். ஆனால் இந்த பரிசுத்த ஆவிக்கு ஒவ்வொரு பெயர்கள் இருக்கிறதை காண்கின்றோம். பரிசுத்த ஆவி என்று சொல்றோம், தேற்றவாளர் என்று சொல்றோம், கர்த்தருடைய ஆவி என்று சொல்லுகின்றோம். அவை பல பெயர்கள் இருக்கிறது.
இந்த இடத்திலே தாவீது சொல்கிறார், எப்படியாக தேவனே சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை, நிலைவரமான ஆவியை, உறுதியான ஆவியை, ஸ்திரமான ஆவியை எனக்குள்ளே வையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? யார் ததும்புறாக்கள் சொல்லுவாங்க தானே, நிறகுடம் தழும்பாது. எந்த குடம் தழும்பும்? குறகுடம் தான் ததும்பும். இவருக்குள்ளே ஸ்திரத்தன்மை இல்லை என்பதை அவன் விளங்கிக் கொள்கிறான். சத்தியத்திலே நான் ஸ்திரப்படவில்லை. நிலைவரமான உறுதியான வாழ்க்கை எனக்குள்ளே இல்லை. பிறந்த நாள் முழுத்திலிருந்து நான் தேவனை அறிந்து கொண்டிருந்தாலும் ஸ்திரமான தன்மை எனக்குள்ளே இல்லை. தேவனே எனக்குள்ளே ஸ்திர ஆவியை எனக்குள்ளே வையும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். புதுப்பியும் என்று சொன்னால் அப்படின்னு சொன்ன என்ன, ஆவி பழசா போயிருக்குது, செத்து போச்சு, மறிச்ச தன்மையில் இருக்குது. என் அன்பானவர்களே, சுத்தமான இதயத்தை எனக்குள்ளே தாரும், நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும், ஸ்திரமான ஜீவியம் ஜீவிக்கிறதுக்காக உமக்குள்ளே உறுதியான வாழ்க்கை வாழும்படியாக உறுதியான ஆவியை எனக்குள்ளே தாரும். இரண்டாவதாக அவன் சொல்லுகின்றான், 11வது வசனம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. முதலாவது என்ன ஆவி? நிலைவரமான ஆவி. இரண்டாவது என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. இரண்டாவது என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. ஆண்டவரே, நீர் எனக்கு பரிசுத்த ஆவியை தாரும், நான் மீண்டும் இப்படியான அசிங்கமான ஒரு வாழ்க்கையை வாழாதபடிக்கு. புலியானதான பக்கங்களுக்குள்ளாக நான் செல்லாதபடிக்கு. என் அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, நன்றாக விளையாடிக் கொள்ளுங்கள். தாவீது ராஜா வயது முதிர்ந்ததான், அவனுடையதான உடல் நடுங்குகிறது. இஸ்ரவேல் நாடுகளில் சில காலங்களிலே அதிகமானதான குளிர் காலங்கள் ஏற்படும். அவனால் வாழ முடியாததான ஒரு நிலைமையிலே அமைச்சரவைகள் கூடி தீர்மானிக்கிறார்கள், அவனிடம் ஒரு இளம் பெண்ணை கொண்டு வந்து அவன் உடல் சூடேறும்படியாக அவனோடு வைக்க வேண்டும் என்று. ஆனால் என் நண்பர்களே, அதை செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆனால் தாவீதோ அவளை அறியாதிருந்தான். க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். அன்றொரு பாவம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை எனக்குள்ளே வையும், என்னுடைய சமூகத்தை விட்டு நான் ஒரு நாள் செல்லாதபடிக்காக. என் அன்பானவர்களே, இவைகள் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள். நிலைவரமான ஆவி. நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக. நான் மனுஷனுடைய எண்ணங்கள் படி அல்ல வாழ்வது, சமூகத்தை திருப்திப்படுத்த அல்ல நான் வாழ்வது. நான் நிலைவரமான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் மக்களாக. ஆண்டவரே,
நான் பரிசனங்களை திருப்திப்படுத்தி அசிங்கமான பாதையில் செல்ல விரும்புகிறேன். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். எனக்கு பரிசுத்த ஆவி எனக்கு தாரும். மூன்றாவது அவன் கேட்கின்றான், என் அன்பானவர்களே, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி, உற்சாகமான ஆவி. ஏன் உற்சாகமான ஆவி? என் அன்பானவர்களே, வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கின்றவர் சபிக்கப்பட்டவர். உற்சாகமான ஆவி. தாவீது ராஜாவை இந்த இடத்திலே யாரும் யுத்தத்துக்கு போக வேண்டாம் என்று தடை செய்யவில்லை. அவராய்த்தான் யுத்தத்துக்கு போகாமல் வீட்டிலே தங்கியிருந்தது. ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் ராஜாவாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் யுத்த காலம் வருகிற வேளையிலே அவன் கட்டாயமாக யுத்தத்துக்கு போக வேண்டும். ஒருவர் புது வீட்டை கட்டி அது குடிமுகப்படாவிட்டிருந்தால் அவன் மட்டும் அங்கே அதற்கு அந்த யுத்தத்துக்கு செல்லாமல் இருக்கலாம். அல்லது திருமணம் முடித்து ஒரு வருட காலம் செல்லாதிருந்தால் அவர் அந்த யுத்தத்துக்கு செல்லாதிருக்கலாம். இதுதான் நியாயப்பிரமாணம். தாவீது ராஜாவோ இவைகளை தெரிந்தும் என்ன செய்கின்றார்? யுத்தத்துக்கு போகாமல் சோம்பல். நீங்கள் வாசிக்கலாம், பகல் நேரம் எழும்பி அவன் நித்திரை முழு சாப்பிட்டு அவன் நித்திரை தூங்கி எழுந்து பார்க்கிற வேளையில் அவள் குளிக்கிறதை அவன் காணுகின்றான். போராட்டத்துக்கு போக வேண்டிய ராஜா சோம்பேறியா படுத்து தூங்குகிறார். எங்களுக்குள்ளே உற்சாகமான ஆவியை தாரும் ஆண்டவரே. மாறுபாடான ஆவி அல்ல, சோர்ந்து போகிற ஆவி அல்ல, உற்சாகமான ஆவியனை தாரும் ஆண்டவரே. இந்த காரியத்தை இதன்படிதான் செய்ய வேண்டும். இதற்காகத்தான் நான் வாழ வேண்டும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். எரேமியா புத்தகங்கள் சொல்லுகிறது. என் அன்பான பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் பாரம்பரியத்துக்கு செல்ல காரணம் என்ன? மனிதருடைய வழிநடத்துக்கு செல்ல காரணம் என்ன? உலக வழிபாடுகளுக்கு செல்ல காரணம் என்ன? உலக முறைமைகளுக்கு செல்ல காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் கைவிட்டு விட்டபடியினாலே, அவருடைய வழி நடத்தலை நாங்கள் கைவிட்டபடியினாலே, அவர்களுக்கு காட்டி தருகிற பாதையை நாங்கள் மறந்ததினாலே, அவருடைய பாதை எங்களுக்கு தெரியுமாயிருந்தால் அவர் எங்களோடு தாவீது ராஜா எல்லா வேளைகளிலும் தேவனோடு பேசினார். யுத்தத்துக்கு போகிற வழி நான் செல்லவா? ஆண்டவர் சொன்னார், நீ செல், நான் உனக்கு வெற்றியை தருவேன், அல்லது நான் இந்த சாலத்தை பிடிக்க கொடுப்பேன். ஆனால் இந்த இடத்திலோ யுத்தத்துக்கு செல்லாமல் வீட்டில் இருப்பது இதனாலே சோர்ந்து போன ஆவி அவனை பிடிக்கொண்டது. பரிசுத்தத்தை விலகிய வாழ்க்கை ஆவி அவனை பிடிக்கொண்டது. என் அன்பானவர்களே, இவைகளின் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலே அவன் மீண்டுமாக அந்த பாதைக்குள்ளாக செல்ல வேண்டியிருந்தது. இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், என் அன்பானவர்களே, 1000 பேர் 1000 காரியங்களை எங்களுக்கு சொல்லலாம். நாங்கள் வாழ்வது கிறிஸ்துவுக்காக. நாங்கள் வாழ வேண்டும் கிறிஸ்துவுக்காக. எங்கள் முறைமைகள் எல்லாம் இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்காக. அந்த முறைமைகளை விட்டு நாங்கள் மாற முடியாது, மாறக்கூடாது. இந்த காலை வேளையிலே நாங்கள் எங்களை உண்மையிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆவியானவருடைய வழிநடத்தல் எனக்கு இருக்கிறதா? எல்லா காரியங்களிலும் என் அன்பானவர்களே, நாங்கள் எப்படியாக நடந்து கொள்கிறோம்,
எங்கள் வியாபாரத்திலே ஆவியானவருடைய வழிநடத்தல் இருக்கிறதா? குடும்ப வாழ்க்கையிலே ஆவியானுடைய வழிநடத்தல் இருக்கிறதா? என் ஊழியத்திலே ஆவியானுடைய வழிநடத்தல் இருக்கிறதா? விவாக ஜீயத்துக்குள்ளாக தேவனுடைய வழிநடத்தல் இருக்கிறதா? என்னுடைய செல்கின்ற இன்றைய நாள் பயணத்திலே ஆவியானுடைய வழிநடத்தல் இருக்கிறதா? எனக்கு உண்மையாகவே இருக்கிறதா? நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்று தாவீது ராஜா ஆனபடினாலே கேட்கின்றான், ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே புதுப்பியும், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் என்றும், ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே உற்சாகமான ஆவியை தந்து மீண்டும் என்னை சந்தோஷத்தினால் என்னை நிரப்பும். என் அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட நாங்கள் ஆண்டோட கேட்க வேண்டும், உலகத்து பாதைகளை செல்லாதபடிக்கு ஆண்டவரே உமது ஆவியை எனக்குள்ளே தாரும் ஆண்டவரே, உமது ஆவியால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, உமது வழிநடத்தலை தாரும் ஆண்டவரே. நான் அப்பொழுது மற்ற எல்லாவர்களும் பார்க்க ஆண்டவரே உம்மை பின்பற்றுவதாக, உமக்கு கௌரவம் கொடுக்கின்றவனாக ஆண்டவரே, உமக்குள்ளாக வாழ்கின்றவனாக என்னால் இருக்க முடியும். என் பரம்பரைகளை இருக்கிற காரியங்களை சொல்லலாம், சமுதாயம் பல காரியங்களை சொல்லலாம், என்னுடைய ஜனங்கள் பல காரியங்களை சொல்லலாம், உலகங்களுக்கு பல காரியங்களை சொல்லலாம். இவற்றை விட ஆண்டவரே உமது வழிநடத்தல், உமது பார்வை, உமது எங்களை கொண்டு செல்ற பயணம் உறுதியானது ஆண்டவரே, ஆசீர்வாதமானது. கடைசியாக ஒரு காரியத்தை வாசித்து நாங்கள் செல்வோம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து இந்த காலத்தை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கற்பனையின் பொருள் என்ன? 10 கற்பனை இருக்கலாம், 1000 இருக்கலாம், 617 கற்பனை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இந்த கற்பனையின் பொருள் என்னவென்றால், சுத்தமான இதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. படித்துக் கொள்ளுங்கள் இதை, படித்துக் கொள்ளுங்கள் இதை. எப்படி வாழ வேண்டும்? சுத்த இருதயம். காசுக்காக பணத்துக்காக வாழ்ற வாழ்க்கை இல்லை. சுத்த இருதயம், நல் மனச்சாட்சி. இது செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற மனச்சாட்சி எனக்கு தெரிய வேண்டும். மாயமற்ற விசுவாசம், பொய்யான விசுவாசம் அல்ல, காட்டிக் கொள்றதுக்காக விசுவாசியாக காட்டுறது அல்ல, உண்மையான விசுவாசம். இதிலே உறுதியிருக்கார். இது எப்பொழுது வருகின்றது? ஆவியானவரோடு நாங்கள் பயணம் செய்கிற வழியிலே, ஆவியானவரோடு நாங்கள் பயணம் செய்கிற வழியிலே. இந்த காலை வேளையில் கூட நாங்கள் சிறிது நேரம் அந்த தேவனை நாங்கள் நோக்கி பார்க்க போகிறோம். அந்த ஆவியானவருக்கு நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம். ஆண்டவர் உமது வழிநடத்தல் இல்லை என்றால் என் வாழ்க்கை ஆண்டவரே அநியாயமாய் போய்விடும், புலியான காரியங்களுக்குள்ளா போய்விடும், உலக முறைமைகளுக்குள்ளா போய்விடும். ஆண்டவரே, உலகத்து காரியங்களில் நான் சிக்கி ஆண்டவர் பரிதபிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆண்டவரே, அவைகள் தான் சரியாக எனக்கு தெரிய வரும். இல்லை என் அன்பானவர்களே, உன்னுடையதான மனச்சாட்சி எப்படி இருக்கிறது, உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இந்த கால வேளையிலே அந்த ஆவியானவரோடு இடைப்படுகின்ற வேளையில் தான் சரியான முறையில் அவர் உன்னை வழிநடத்த முடியாகும். இந்த காலை வேளையிலும் கூட இருக்கிற ஸ்தானத்தில் யாவருமாக ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம்.